கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஸோ பாஸ்டர் என்னை கட்டாயம் நீங்கள் ஏதாவது 2 வார்த்தை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நான் பிரசங்கம்லாம் பண்ணலை. ஸோ வில் ஜஸ்ட் ரீட் ஒன் சாம். சங்கீதம் 46 நான் வாசிக்கிறேன். சங்கீதத்தை சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகள் நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். ஸோ இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 7வது வசனமும் 11வது வசனமும் ஒரே வசனம்தான். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த 11 வசனங்கள் அடங்கி இந்த சங்கீதத்தில் இந்த ஒரு வசனம் 2 தடவை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு 2க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா பூமியின் பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை பாருங்கள். கர்த்தர் இங்கிலீஷில் ஹி காசத் டிவஸ்டேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது யுத்தங்களை ஓய பண்ணுகிறதுக்காக அவர் பூமியில் இதை அவர் செய்கிறார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அந்த யுத்தங்களை ஓய பண்ணுவது மட்டுமல்ல, அவர் என்ன பண்ணுறாராம், அடுத்து அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார் போட்டிருக்கு. ஸோ அது யுத்தங்களை ஓய பண்ணுவது எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் யுத்தத்துக்கு பயன்படுத்துகிற அந்த ஆயுதங்கள் வில்லு, ஈட்டி, ரதம், இதை எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவாராம், அழிச்சு போட்டுருவார். அப்படின்னா என்ன, மறுபடியும் அந்த யுத்தம் வரவே வராது. அதைத்தான் அங்கே மீன் பண்ணார். ஸோ எப்படி அதுதான் அவர் பால் கடிப்புகளை உண்டாக்குகிற தேவன் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் எப்படி பண்ணுவாருன்னா, வில்லை ஒடித்துருவார், ஈட்டியை முடிச்சிடுவார், அதுக்குரிய ஆயுதங்கள், அதை கொண்டு வருகிற சோல்ஜர்ஸ், அந்த ரதங்களை என்ன பண்ணிடுவார், முறிச்சு போட்டுருவார். அப்போ இனிமேல் அந்த யுத்தத்தை நீங்கள் காணவே முடியாது. ஸோ அதைத்தான் ஆண்டவர் அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன்னு சொல்கிறார். ஸோ இந்த யுத்தத்தை ஆண்டவர் ஓய பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இது என் வாழ்க்கையில் நான் இந்த வசனத்தை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இது அப்படி பசுமர தானியாக என் உள்ளத்தில் இருக்குது. ஏன்னா நான் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் ரொம்ப அலசடிப்பட்டு நான் ரொம்ப பிரச்சனையில் இருந்தேன். அப்போ செத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தாரு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இதை என்கிட்ட சொன்னார் ஆண்டவர். ஆனால் என்னால் அமர்ந்திருக்க முடியலை. நம்மளுக்கு அது அந்த பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு தான் அதை ஃபீல் பண்ண முடியும். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு அவங்கள போய் பார்ப்போமா, இவங்கள போய் பார்ப்போமா, இவங்ககிட்ட உதவி கேட்போம், அவங்க யாராவது நம்மளுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து உதவி செஞ்சிட மாட்டாங்களா, பணத்தை விட சமாதானம். நம்ம ஒரு சண்டையோ சச்சரவோ இருக்கும்போது இந்த குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எப்படி நம்மளுக்கு நீங்கும், இதுக்கு யாராவது ஒருத்தரை சமாதானத்துக்கு கூப்பிடுவோம், யாரையாவது போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம மனசு அலமோது. அந்த அலமோதுற அலைப்பாயிர அந்த இதில் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. அப்போ இந்த அமர்ந்திருக்கிறது ரொம்ப விசுவாசம் இருந்தால் தான் உங்களால் அமர்ந்திருக்க முடியும். உங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னா இந்த அமர்ந்திருக்கிறது வரவே வராது. நம்ம உலகத்தார நம்ம ப்ரேயர் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், சர்ச்சுக்கு போகலாம், அதெல்லாம் வேறு. நீங்களும் ஆண்டவரும் எவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க, உங்களுக்கு ஆண்டவரை எப்படி தெரியும், நீங்கள் ஆண்டவரை எப்படி விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவரை எப்படி அறிஞ்சிருக்கிறீங்க, அவர் மேலே எப்படி அன்பு கூறுறீங்க, அவரை எப்படி நம்புறீங்க, அதை பொறுத்து தான் இந்த அமர்ந்திருத்தல் காணப்படும். நம்ம ஒரு சின்ன குழந்தை மாதிரி
அப்பாவை பிடிச்சிக்கிற மாதிரி நம்ம ஆண்டவரை பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த அமைதி உங்கள் உள்ளத்தில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம பிரச்சனை வரும்போது அலசடி படுறவங்களா இருக்கும். அப்படி நம்ம அலசடி படாமல் அமர்ந்திருக்கும் போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த யுத்தங்களை ஓய பண்ணுவார். ஓகே, அந்த யுத்தங்களை அவர் எப்படி ஓய பண்ணுவார்? நம்ம நினைக்கிற மாதிரி மேலோட்டமாக பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டாட மாட்டார். அவர் வில்லை முறிச்சிருவார், ஈட்டியை முறிச்சிருவார், ரதத்தையும் அழித்திடுவார். அப்போ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தலை தூக்கவே தூக்காது. எப்போ அப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் அமர்ந்திருக்கும் போது தான் அது நடக்கும். அமர்ந்திருந்து நாம் தேவனை விசுவாசித்து கடவுளுக்குள்ள நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். வேற யாராலையும் இந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வர முடியாது, ஆண்டவரால் தான் முடிவு கொண்டு வர முடியும் அப்படின்னு நாம் எப்போ விசுவாசித்து நம்ம அமைதியாக ஜெபம் பண்ணிட்டு மட்டும் பேசாமல் இருக்கிறோமோ அப்போ தான் இந்த யுத்தங்கள் ஓயும். அந்த யுத்தங்கள் ஓஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஓகே, அதான் அந்த 7வது வசனமும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கடைசி 7வது வசனம் 16வது வசனம் 2 வசனமே அதே வசனம் தான். நடுவில் என்ன இருக்கு, யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஸோ இதை நம்ம சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கணும் அப்படின்னா, ஸோ அப்போ சேனைனா என்ன, அது யுத்தத்தின் இதுதான் சேனை. அப்போ அந்த சேனைகளுக்கும் ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த சேனைகளின் கர்த்தர், அந்த யுத்தங்களை பற்றி சொல்லும்போது அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஸோ இதை நான் கற்றுக்கொள்றதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். இப்போ நான் ஓகே, பிரச்சனை வரும்போது எல்லா மனுஷன மாதிரி நம்மளுக்கும் ஒரு அலசடி வரதான் செய்யும். ஆனால் ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார். என் கூட ஆண்டவர் நிறைய பேசியிருக்காரு. நான் எப்போல்லாம் ஐயோ இந்த பயங்கரமாக இப்போல்லாம் என்னை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அப்போது ஆண்டவர் உன்னை நான் உயர்த்துவேன், நீ அமைதியாயிரு, என் கரத்துக்குள்ளே அடங்கியிரு, உன்னை நான் உயர்த்துவேன். எங்கே திரும்பினாலும் எதை கேட்டாலும் அந்த வார்த்தையால் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். அப்போ அந்த அமர்ந்திருத்தல் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, கடவுள் உயர்வை தன்னால் கொடுப்பாரு, அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பார். என் கரத்துக்குள்ளே அடங்கியிரு, உன்னை நான் உயர்த்துவேன். எங்கே திரும்பினாலும் எதை கேட்டாலும் அந்த வார்த்தையால் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். அப்போ அந்த அமர்ந்திருத்தல் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, கடவுள் உயர்வை தன்னால் கொடுப்பாரு, அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பார். நம்ம அதை வேகமாக பறிச்சுக்கணும்னு நினச்சோன்னா அது நம்மளுக்கு பிரச்சனையாக தான் முடியும். அவர் எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த டைம் அவர் கொடுக்கும்போது கரெக்டாக வீட்டி வில்லு எல்லாத்தையும் முறிச்சிட்டு தான் நம்மளுக்கு அந்த சமாதானத்தை கொடுப்பார். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், பொறுமையாக இருக்கணும். அப்படி பொறுமையாக இருந்தோன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்து கொள்றதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இப்போ நான் ஒரே ஒரு சின்ன சாட்சி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் கொரோனா டைமில் அப்போ எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம். அப்போ ஆன்லைன் கிளாஸ் எடுத்தோம். அப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சம்பளத்தை ரொம்ப குறைச்சிட்டாங்க, பாதி சம்பளம் தான் கொடுத்தாங்க. அப்போ ரொம்ப இதாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு அந்த கொரோனா வரதுக்கு முன்னாடி தான் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். அப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணது எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. கரெக்டாக கொரோனா அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல் ஓவர் இந்தியா 19 ப்ராஜெக்ட் செலக்ட் ஆனதில் எங்கள் ப்ராஜெக்ட் செலக்ட் ஆயிடுச்சு. அப்போது அது ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டும் யூரோப்பில் போலாண்டு கவர்மெண்ட்டும் கம்பைன்டு ப்ராஜெக்ட். அது ஒரு 7 lakhs ப்ராஜெக்ட் தான். பட் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு அப்போது சேங்ஷன் ஆச்சு. கொரோனா அப்போ எங்களுக்கு சேங்ஷன் ஆச்சு. நாங்கள் அந்த ப்ராஜெக்டை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ அதில் நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டர், என் கூட எங்கள் ஹெச்ஓடி ஒரு இன்வெஸ்டிகேட்டர். அப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்ததுனால எனக்கு தெரியாது. நான் அப்ளை பண்ணும் போது இதெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு, இது கொரோனா வரப்போகுது, அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. பட் அதனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த ப்ராஜெக்ட் வாங்கினதுனால என்னை அசோசியேட் ப்ரொஃபஸர் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு உயர்வையும் கடவுள் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் 2 வருஷம் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த ப்ராஜெக்ட் மூலமாக நாங்கள் போலாண்டுக்கு போயிட்டு வரதுக்கு கவர்மெண்ட்டு 2 கவர்மெண்ட்டுமே எங்களுக்கு செலவு, தங்குறது, ஃப்ளைட்டு எல்லாமே கொடுத்துரும். அப்படி இருக்கும்போது அவங்க நீங்கள் வந்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லும் போது, போன வருஷம் 2023 தான் நாங்கள் போலாண்டு போனோம். அப்போ எனக்கு யாராவது என் பிள்ளைங்களையும் ஒரு ஆளையும் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி நான் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அப்போது நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் அங்கே உள்ள போலாண்டில் உள்ள சயின்டிஸ்ட்டை நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் ஆக்சுவலாக 2 பேருக்கு தான் கவர்மெண்ட் ஃப்ளைட்டு கொடுக்கும். அங்கே தங்குறதுக்கு என் மாதிரி என்னோடய பொண்ணையாவது பையனையும் நான் கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் ஒத்துக்குருவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, அவர் ஒரு கிறிஸ்டியன் தான், தாமஸ் அவர் பேர். அவர் உடனே ஓகே, எங்கிட்ட இருக்கிற ஃபண்டில் உங்கள் பொண்ணையும் அகாமடேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஃபண்டு இருக்குது, அதாவது 10 நாள் தங்குறதுக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாமே அவங்களே செலவழிக்கிறதுக்கு, நீங்கள் ஃப்ளைட்டு மட்டும் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் சரின்ட்டு எனக்கு அது ஒரு பெரிய
ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி அவங்க ஃபாரினில் இருக்கிறவங்க அவங்க கவர்மெண்ட் அதை செலவழிக்குது, ஆனாலும் அவர் வந்து எங்களுக்கு தங்குறதுக்கு சாப்பாட்டுக்கு அவர் வந்து சேர்த்து கொடுத்தாரு. அப்புறம் அது மாதிரி பாப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு நாங்கள் 10 நாள் போலாந்து போயிட்டு டூர் மாதிரி போயிட்டு அங்கே உள்ள பார்க்குறக்குரிய செலவு எல்லாத்துக்குமே அவங்க பாப்பாவுக்கும் சேர்த்து செலவழித்தாங்க. ஸோ அது மாதிரி வந்து நம்ம நினையாத காரியங்கள். நான் வந்து என்னோடய சக்தியில் வந்து ஃபாரினுக்கு வந்து என் பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியும்னு நான் நினச்சதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் வந்து அவர் வந்து ஹீ சீஸ் த எண்ட் ஃப்ரம் த பிகினிங். அதாவது அவர் வந்து முடிவை வந்து ஆரம்பத்திலே பார்க்குறவர். நம்மளுக்கு தெரியாது என்ன நடக்குது, இது ஏன் இப்படி நடந்துச்சு, நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கலாம், இல்லை புரியாமல் இருக்கலாம், இல்லை ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வழிகளில் நம்ம நடக்கும்போது அவர் எதை செஞ்சாலும் ஒரு பர்பஸோடு தான் செய்வார். அதற்கு வந்து ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை வந்து நம்மளால் இப்போ புரிந்து கொள்ள முடியாட்டாலும் ஒரு சில காலங்கள் கழித்து ஏன் இது நடந்துச்சு, எப்படி இது நடந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு விளங்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வரும்போது என்னடா இது அப்படின்னு இருந்துச்சு. அப்போ பார்த்தா ஆண்டவர் வந்து அதுக்கு ஒரு பிளான் வச்சுருந்துருக்காரு. ஸோ பிளான் வச்சு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லாமே செஞ்சார். அதே மாதிரி என் தங்கச்சி வாழ்க்கையிலையும் அந்த டைம் தான் அவளுக்கு வந்து பூனேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அவள் வந்து 2019 பிப்ரவரியில் பூனேக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அவள் பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க பூனேக்கு. அப்புறம் பார்த்தா 6 மாதத்துலேயே மறுபடியும் மெட்ராஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அப்போ இப்போ செப்டம்பர் ஆகஸ்ட்லேயே வந்து மறுபடியும் திருப்பி வர மாதிரி வந்துருச்சு. 6 மாதத்தில் அப்போ தான் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து அவ்வளோ போட்டி செட்டிலாம் தூக்கி பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி ஸ்கூலில் போய் சேர்த்து ஒரு வீடை பார்த்து போய் செட்டில் ஆனாங்க. மறுபடியும் 6 மாதத்துலேயே மெட்ராஸுக்கு. அப்புறம் சரி மெட்ராஸுன்றனால 6 மாதத்துக்குள்ளே ஆக்சுவலாக போடக்கூடாது, ரூல் கிடையாது. 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ட்ரான்ஸ்ஃபர் போடணும். ஆனால் திருப்பி வந்துட்டாங்க. அவங்க வந்து அக்டோபரில் வந்து மெட்ராஸில் சேர்றாங்க. நவம்பர்லேருந்தே கொரோனா வந்துருச்சு. மகாராஷ்டிரா தான் ஒஸ்ட் அஃபெக்டட் ஃபஸ்ட்டு. அவங்க பூனேயில் இருந்திருந்தாங்கன்னா எங்கள் அம்மா என் தங்கச்சிலாம் பார்த்துருக்கவே முடியாது. அப்படியே ஆண்டவர் வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்கவே இல்லை, யார்கிட்டையும் போய் ரெக்கமெண்டேஷன் கேட்கவே இல்லை. எல்லோரும் கேட்டாங்களா நீங்கள் யாரை பார்த்தீங்க, எப்படி உங்களுக்கு 6 மாதத்துலேயே அவங்க திருப்பி உங்கள் மெட்ராஸுக்கே போட்டாங்க, தமிழ்நாட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபரு அப்படிலாம் கேட்டாங்க. நாங்கள் யாரையும் பார்க்கவே இல்லைன்னா யாரும் நம்பவே இல்லையா என் தங்கச்சி சொல்லும்போது. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு இதை முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா அவர் யாரையாவது வச்சு எங்கேயாவது மூவ் பண்ணி அவர் பேக்ரவுண்டில் வேலை செய்வார். நம்ம எதுவுமே செய்ய வேணாம், யுத்தங்களை அவர் பண்ணுவார். நம்ம என்ன செய்யணும், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அந்த விசுவாசம் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் வச்சுட்டு யுத்தத்தை நீங்கள் பண்ணுங்கள் ஆண்டவரே, யாராவது சண்டை போடுறாங்களா அவங்கள நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக இருந்தோம்னா தேவன் நமக்கு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். தேவன் தம்மை ஆசீர்வதிப்பார்.